ஆண்டிப்பட்டி அருகே வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள லஞ்சம் கேட்பதாக வனத்துறை ரேஞ்சர் உள்ளிட்ட 3 பேர் மீது கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயி புகார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மயிலாடுமறை பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இதில் கடமலைக்குண்டைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவருக்கு 6 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தை சீரமைத்து விவசாயம் செய்யும் பணியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈடுபட்டு வந்துள்ளார். இதற்காக விவசாய நில சீரமைப்பு பணிக்காக JCB உள்ளிட்ட வாகனங்களை அனுமதிக்காமல் வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் இதுகுறித்து வனத்துறை அலுவலரிடம் சிலம்பரசன் கேட்டபோது வனப்பகுதிக்கு அருகே உள்ள நிலம் என்பதால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என தெரிவித்துள்ளதாகவும், இதற்கு 6 மாதம் வரை ஆகும் எனவும், தங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் விவசாய பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்குவதாக தெரிவித்ததாக விவசாயி சிலம்பரசன் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வனத்துறை ரேஞ்சர் மீது புகார் அளித்துள்ளார். விவசாய பணிகளை மேற்கொள்ள தன்னிடம் 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும், தன்னிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லை என தெரிவித்த போது 1.5 லட்சம் ரூபாய் கேட்ட நிலையில் 1 லட்சம் ரூபாயை கொடுத்து 50,000 பணத்தை ஒரு வாரத்தில் கொடுப்பதாக கூறிவிட்டு வந்ததாகவும் தெரிவித்தார். பின் 50,000 பணத்தை கொடுத்த நிலையில் மேலும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் விவசாய பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்குவதாக ரேஞ்சர் சிவாஜி என்பவர் கூறியதாகவும், இல்லை என்றால் தங்கள் மீது வழக்கு போடுவதாகவும் மிரட்டியுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். வனப்பகுதியை ஒட்டியுள்ள அனைத்து விவசாய நிலங்களிலும் விவசாயிகள் செய்வதற்கு வனத்துறையினர் பல்வேறு இடையூறுகளை செய்து பணம் கேட்டு மிரட்டி விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பதாக ரேஞ்சர் சிவாஜி, வன அலுவலர் ஜெயக்குமார் மற்றும் ஓட்டுநர் சுபாஷ் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, மேலும் தனது பணத்தை மீட்டு திருப்பித் தர வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளார். குறித்து முதலமைச்சர் தனிப்பிரிவு, லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் பல்வேறு துறைகளிடமும் சிலம்பரசன் புகார் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.